வணக்கம். இயக்குனர் ராஜசேகர் அவர்களுடைய இயக்கத்தில் இசைஞானி இளையராஜா அவர்கள் இசையமைத்து நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், அம்பிகா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், ஜெயசங்கர், விஜய் பாபு, நாகேஷ் அப்படின்னு பல பேர் நடித்து வெளிவந்த ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படம் தான் படிக்காதவன். இதுல பாடல்கள் எல்லாமே ரொம்ப அற்புதமா இருக்கும். சோடி கிளியே இங்கே சொல்லு சொல்லு பாட்டு, ஒரு கூட்டு கிளியாக, சொல்லி அடிப்பேனடி, ராஜாவுக்கு ராஜா நாண்டா, அப்படி ஒவ்வொரு பாட்டுமே ஒவ்வொரு மாதிரி ரொம்ப அற்புதமா இருக்கும், வித்தியாசமா. அதுல ஒரு பாட்டு இப்போ வரைக்கும் நம்ம மறக்க முடியாத ஒரு பாட்டா நம்முடைய மனதில் ஆழமா பதிந்திருக்கக்கூடிய ஒரு பாட்டு. சோகமா இருக்கிற போது அந்த பாட்டை கேட்டா ஏற்படக்கூடிய ஒரு சுகம் தனி. ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன், உலகம் புரிஞ்சுக்கிட்டேன், கண்மணி ஏன் கண்மணி, ஞானம் பிறந்துருச்சு, நாளும் புரிஞ்சிருச்சு, கண்மணி ஏன் கண்மணி. அதுவும் கந்தர்வ குரலும் ஜேசுதாஸ் அவர்கள் இந்த பாட்டை பாடி நம்ம கேட்டா அவருடைய குரல்ல அழாதவர்களுடைய கண்களில் இருந்து கூட கண்ணீர் வரும். அப்படி பாடியிருப்பாரு ஜேசுதாஸ் அவர்கள் இந்த பாட்டை. அது மாதிரி ரஜினி அவர்களுடைய நடிப்பு சொல்லவே தேவையில்லை. அம்பிகாவுடைய தோளில் அப்படி கையை போட்டு அப்படியே நடந்து வருவார் அந்த குடிசை இருக்கக்கூடிய ஏரியாவில். அப்படியே ஒரு சோக பாட்டில் கூட ஒரு மாதிரி அவருடைய மேனரிசம் ஸ்டைல்லாம் கலந்து சோக பாட்டில் கூட இப்படி ஒருத்தர் நடிக்க முடியுமா, அப்படியே ஒரு வித்தியாசமான ஒரு நடிப்பை ரஜினி அவர்களும் வெளிப்படுத்தியிருப்பாரு. இந்த பாடல் உருவாக்கப்பட்ட தருணத்தில் நடந்த விஷயங்கள் பயங்கர கூத்தலாம் நடந்துச்சு. பெரிய அலாப்பறையெல்லாம் அதான் பார்க்க போகிறோம் அந்த வீடியோவில். நம்ம பல பேருக்கு தெரியாத தகவலாக இருக்கலாம். என்னன்னா, அந்த பாட்டுக்கான சூழலை சொல்லியாச்சு. டைரக்டர் ராஜசேகர் அவர்கள் வைரமுத்து அவர்கள்ட்ட சொல்லிட்டாரு. என்ன சூழல் இந்த பாட்டில் நம்ம எல்லாருக்குமே தெரியும், படிக்காதவன் படம் பார்த்துருப்போம். தம்பி விஜய் பாபு, அண்ணன் ரஜினி, அவர் ஒரு டாக்ஸி டிரைவர். தம்பிக்காக பார்த்து பார்த்து ஒவ்வொரு விஷயத்தையும் செய்வார். தம்பியை படிக்க வச்சு ஆளாக்கி மிகப்பெரிய ஒரு உயரத்துக்கு கொண்டு வரதுக்கு எவ்வளவு தியாகம் பண்ண முடியும், எவ்வளவு வேர்வை சிந்த முடியும், எல்லாம் பண்ணி அவரை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வருவார். கொண்டு வந்ததற்கு பிறகு தம்பி அண்ணனையே உதாசீனப்படுத்த ஆரம்பிச்சிருவாரு, மட்டம் தட்டி பேச ஆரம்பிச்சிருவாரு, அவரை தூக்கி எறிஞ்சிருவார். அந்த ஒரு வழியில ஃபுல்லா குடிச்சிட்டு தன்னுடைய காதலியுடைய தோல்ல கையை போட்டுக்கிட்டு தன்னுடைய காதலியிடம் புலம்பி தவிக்கக்கூடிய ஒரு தம்பியினால் ஏமாற்றப்பட்ட ஒரு அண்ணன், அப்படி வச்சுக்கலாம். இதுதான் சூழல். இதுக்கு பல்லவி போட்டிருப்பாரு பாருங்க வைரமுத்து அவர்கள். ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன், உலகம் புரிஞ்சுக்கிட்டேன், கண்மணி என் கண்மணி, ஞானம் பிறந்துருச்சு, நாளும் புரிஞ்சிருச்சு, கண்மணி என் கண்மணி, பச்சை குழந்தைன்னு பாலூட்டி வளர்த்தேன், பாலை குடிச்சுப்பிட்டு பாம்பாக கொத்துதடி, கண்மணி என் கண்மணி அப்படின்னு. அந்த தம்பியை நான் எப்படிலாம் வளர்த்தேன், பச்சை குழந்தைன்னு நினைச்சு அவனுக்கு பால் ஊட்டி நான் வளர்த்தேன். ஆனா அந்த பச்சை குழந்தை வளர்ந்ததுக்கு பிறகு பாம்பாக மாறி என்னையே கொத்துதே, நான் நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னு ஒரு வேதனையோட அண்ணன் தன்னுடைய வலியை பல்லவிலேயே சொல்ற மாதிரி வைரமுத்து அவர்கள் போட்டிருப்பாரு. அதுக்கப்புறம் இந்த ரெண்டு இடை இசை ரெண்டுமே அற்புதமா இருக்கும். அதுல சந்தூர், அது மாதிரி புல்லாங்குழல், ஷெனாய், இது எல்லாத்தையும் கலந்து ரொம்ப அற்புதமா கொடுத்திருப்பாரு இசைஞானி அவர்கள். தோடி ராகத்தை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்ட பாட்டு அது, அதையும் நம்ம சொல்லி ஆகணும். அதுமாதிரி முதல் சரணத்துல பாத்தீங்கன்னா, ஏது பந்த பாசம் எல்லாம் வெளி வேஷம், காசு பணம் வந்தா நேசம் சில மாசம். பணம் வந்ததுக்கு பிறகு எப்படி மாறுது இந்த உலகத்துல எல்லா உறவுகளும். அது அண்ணன் தம்பி உறவா இருந்தாலுமே அப்படிதான், தம்பியா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, எல்லாமே அப்படிதாங்கிறத இதை சொல்லியிருப்பாரு. சிந்தினேன் ரத்தம் சிந்தினேன் அது எல்லாம் வீழ்ந்தானோ, வேப்பிலை கறி வேப்பிலை அது யாரோ நான் தானோ. இந்த கருவேப்பிலை வாசனைக்காக போடுவோம் எல்லாத்துலயுமே, சாம்பார் எல்லாத்துலயும். ஆனா சமைச்சதுக்கு பிறகு சாப்பிடும்போது கருவேப்பிலையை தூக்கி போட்டுற மாதிரி, காரியம் ஆனதுக்கு பிறகு என்னை பயன்படுத்திக்கிட்டு கருவேப்பிலை மாதிரி என் தம்பி என்னை தூக்கி எறிஞ்சிட்டான் அப்படிங்கிறது இந்த இடத்துல வைரமுத்து அவர்கள் சொல்லியிருப்பாரு. என் வீட்டு கண்ணுக்குட்டி என்னோடு மல்லு கட்டி ஏமார்பில் முட்டுதடி கண்மணி, தீப்பட்ட காயத்துல தேள் கொட்டுதடி கண்மணி என் கண்மணி அப்படின்னு முதல் சரணத்தை வைரமுத்து அவர்கள் முடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் ரெண்டாவது சரணம், நேற்று இவன் ஏணி இன்று இவன் ஞானி, ஆழ கரை சேர்த்து ஆடும் இந்த தோணி, சொந்தமே ஒரு வானவில் அதில் வர்ணம் கொஞ்ச நேரம், பந்தமே முள்ளானதால் இந்த நெஞ்சில் ஒரு பாரம், பணங்காச கண்டுபுட்டா புலி கூட புல்ல தின்னும் கலிகாலம் ஆச்சுதடி கண்மணி, அடங்காத கால ஒண்ணு அடிமாட போனதடி, அடங்காத கால ஒண்ணு அடிமாடா போனதடி கண்மணி என் கண்மணி அப்படின்னு சொல்லி, இந்த பணம் வந்ததுக்கு பிறகு இந்த உறவுகள் எப்படி மாறுது, எப்படி ஒரு இவ்வளவு தூரம் அவனை தம்பிக்காக உயிரையே கொடுத்து வளர்த்த அந்த அண்ணனையே தம்பி எப்படி தூக்கி எறிஞ்சிட்டான் அப்படிங்கிற அந்த வலியை, வேதனையை, ஏமாற்றத்தை, சோகத்தை அப்படியே புழிஞ்சு வைரமுத்து அவர்கள் கொடுத்துருப்பாரு. அதுக்கு ரொம்ப அற்புதமான இசை இளையராஜா அவர்களும் ரொம்ப அற்புதமான இந்த வரிகளை ஜேசுதாஸ் அவர்களும் பாடியிருப்பாங்க.
இப்போ இந்த பாட்டை வைரமுத்து அவர்கள் எழுதிட்டார். எழுதி இயக்குனர்கிட்ட கொடுத்துட்டார். இப்போ இசை வந்து மெட்டு போடப்பட்டுருச்சு, இந்த பாட்டுக்கு ட்ராக்கா போட்டாங்க. ஆனால் இன்னும் ஜேசுதாஸ் அவர்கள் பாடலை. அவர் அதை பாடுறதுக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படிங்கிறது தான் ஒரு சம்பவம். இப்போ வைரமுத்து அவர்கள் வரியை கொடுக்குறாரு டைரக்டர் ராஜசேகர் அவர்கள்ட்ட. அவர் வரியை பார்க்குறாரு, பார்த்துட்டு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. எதுவும் மாற்றம் பண்ணணும்னா சொல்லுங்க, மாற்றி கொடுக்குறேன் வரி எதுவும் அப்படின்னு வைரமுத்து அவர்கள் சொன்னோடனே ராஜசேகர் அவர்கள் சொல்றாரு, எல்லாம் கரெக்டாக இருக்கு, இதை வந்து நம்ம எதுவுமே மாற்ற வேணாம், ஒவ்வொரு வார்த்தையும் பக்காவாக எழுதிருக்கீங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. எழுதி கொடுத்துட்டு வைரமுத்து அவர்கள் போயிட்டாரு. டைரக்டர் ராஜசேகர் அவர்கள் வேற ஒரு ஷூட்டிங்காக போயிட்டார் அந்த நேரத்தில் பக்கத்தில். அப்போ இளையராஜா அவர்களும் வந்து இசை கோர்ப்பு வேலைகள்லாம் முடிச்சு கொடுத்துட்டு அவர் போயிட்டாரு. இப்போ இளையராஜா அவர்களுடைய உதவியாளர் சுந்தர்ராஜன் ஒருத்தர் இருப்பார், அவர் அங்கே இருக்காரு. இப்போ வைரமுத்து அவர்கள் போயாச்சு. அவர் வந்து இந்த பாட்டை வந்து இப்போ பதிவு செய்யணும் ஜேசுதாஸ் அவர்களுடைய குரல்ல. ஜேசுதாஸ் அவர்கள் அப்பதான் வந்துகிட்டு இருக்காரு. அதுக்காக அந்த பாட்டு பேப்பர் எங்க இருக்குன்னு தேடி பார்க்கிறாரு. பாட்டு பேப்பரை காணும். என்ன பண்றதுனே அவருக்கு புரியல. பக்கத்துல டைரக்டர்னு இல்லை, இளையராஜா அவர்கள் கிடையாது. இப்ப யார்கிட்ட அந்த பாட்டு பேப்பரை வாங்குறது ஒண்ணுமே புரியல அவருக்கு. டக்குனு வைரமுத்து அவர்களுடைய வீட்டுக்கு போன் பண்ணா அங்க என்ன சொல்லிடுறாங்க, வைரமுத்து சார் வந்து நான் அடிமை இல்லை படத்துல ஒரு பாட்டு எழுதுறதுக்காக அங்க பிஸியா இருக்காரு, அந்த வேலைக்கு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே நான் அடிமை இல்லை ஷூட்டிங் நடக்கக்கூடிய அந்த ஒரு ஆபீஸ் அங்க போன் பண்ணிடுறாங்க. நம்ம சுந்தரராஜன் அவர்கள் போன் பண்ணி அங்க வைரமுத்து அவர்கள்ட்ட பேசுறாரு. பேசும்போது வைரமுத்து அவர்கள்ட்ட, சார் இப்போ இந்த மாதிரி பாட்டு பேப்பர் காணும் சார், மிஸ் ஆயிடுச்சு, டைரக்டர் யாருமே பக்கத்துல இல்லை, இப்போ ஜேசுதாஸ் வந்துட்டு இருக்காரு, நைட்டுக்குள்ள ஷூட்டிங் வேற போகணும், என்ன பண்றதுன்னு தெரியல, நீங்க தான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே வைரமுத்து அவர்கள், இப்போ நான் அந்த ஷூட்டிங்ல இருக்கேன், இதை விட்டுட்டு வந்து அவங்க தவறா நினைப்பாங்க, இங்கே ஒரு பாட்டு எழுதுறதுக்காக நான் வந்திருக்கேன், நான் ஒன்று பண்றேன், அந்த மெட்டை வந்து நானே ஹம் பண்றேன், நீங்க வந்து அந்த நொட்டேஷனுக்கு அது சரியா வருதான்னு பாருங்க அப்படின்னு அங்கேருந்து வைரமுத்து அவர்கள் சொல்றாரு. இப்போ அந்த ட்ராக் எப்படி இருக்கு அப்படின்னா, பதிவு செய்யப்பட்ட ட்ராக்கு யாராவது பாடி அந்த ட்ராக் வந்து இல்லை, யாரும் ட்ராக் பாடி வைக்கல, வெறும் வயலின்ல வந்து அந்த ஃபுல் மெட்டும் அப்படியே பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்போ வந்து வைரமுத்து அவர்களே ஹம் பண்றாரு அந்த பாட்டை. எப்படி லா 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 லே லா லே லா 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 லே லா 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 கரெக்டா இருக்கான்னு சொல்லி கேட்கிறாரு சுந்தரராஜன் அவர்கள்ட்ட. கரெக்டா இருக்கு, வரிகளை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னோடனே, ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன் உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி கண்மணி, ஞானம் பிறந்திருச்சு நானும் புரிஞ்சிருச்சு கண்மணி ஏன் கண்மணி. இப்படி வைரமுத்து அவர்களே ஹம் பண்ணி, கையில் எந்த பேப்பருமே இல்லை வைரமுத்து அவர்கள்ட்ட. அதான் முக்கியமான விஷயம். அவர் இப்ப இருக்கிறது படிக்காதவன் பட வேலைகள்ல இல்லை, நானடிமை இல்லை படத்துல ஒரு பாட்டு எழுதுறதுக்காக அங்க இருக்காரு. ஆனால் அதுக்கு நடுவுல அவர் எவ்வளவு பாட்டு எழுதியிருப்பாரு யோசிச்சு பாருங்க. இப்போ நானடிமை இல்லை படத்துல ஒரு சூழல் சொல்லியிருப்பாங்க, அந்த சூழல்ல தான் அவருடைய மனசு இருந்திருக்கும், ஒரு சிந்தனை இருந்திருக்கும். இருந்தாலுமே கூட அதுக்கு முன்னாடி அவர் எழுதின பாட்டை ஒரு வார்த்தை கூட மாறாமல் நினைவுல வச்சு மனப்பாடமா எந்த ஒரு பேப்பருமே இல்லாம அதை அப்படியே சொல்லி அந்த பாட்டை வந்து உருவாக்க வச்சாரு வைரமுத்து அவர்கள். ஃபுல் லிரிக்ஸையும் ஒரு போன்லயே சொன்னார் வைரமுத்து அவர்கள். அவர் எழுதிட்டாரு சுந்தரராஜன் அவர்கள். அதுக்கு பிறகு வைரமுத்து அவர்கள் சொல்லியிருக்காரு, இதை வச்சு நீங்க பாட்டு ரெடி பண்ணுங்க, இப்போ ஜேசுதாஸ் அவர்கள் வரட்டும், நான் அதுக்குள்ள நீங்க வேலையை முடிச்சுட்டு ஒரு மணி நேரத்துல நான் வந்துடுறேன் அப்படின்னு வைரமுத்து அவர்கள் சொல்லிட்டு போனை வைக்கிறாரு. உடனே ஜேசுதாஸ் அவர்களும் வந்துடுறாங்க. இந்த ட்ராக்கை போட்டு காமிக்கிறாங்க, வயலின்ல உள்ளதை வரிகளையும் படிச்சு காமிக்கிறாங்க, பாட்டை பதிவு பண்ண ஆரம்பிக்கிறாங்க. உடனே வைரமுத்து அவர்களும் வந்துடுறாரு. உடனே எல்லாரும் சேர்ந்து இந்த பாட்டு ரெக்கார்டிங் வந்து நல்லபடியா முடியுது. இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு இக்கட்டான சூழல் இது. ஏன்னா ஜேசுதாஸ் அவர்களும் கோபக்காரரு, அவர் அங்கேருந்து வந்து பார்த்துட்டு பாட்டு பேப்பர் இல்லாட்டி அவர் கோபமாகி போயிடுவார். இசைஞானி இளையராஜா அவர்கள் எப்படிப்பட்டவங்க நம்ம எல்லாருக்கும் தெரியும், அவரும் ஒரு டென்ஷன் பார்ட்டி. அப்படிங்கிறப்போ அந்த சூழலை ஹேண்டில் பண்றதுன்னு இருக்குல்ல, ஒரு மிகச்சிறந்த ஒரு படைப்பாளி, அதாவது தான் செய்யக்கூடிய வேலையை வெறும்ன தொழிலா பார்க்காமல் அதை வந்து அதோடு ஒன்றி போய் செய்யக்கூடிய ஒரு கலைஞனால மட்டும்தான் அதை வந்து பண்ண முடியும். அப்படிப்பட்ட ஒரு கலைஞனா தான் நம்ம வைரமுத்து அவர்கள் இந்த இடத்துல பார்க்குறோம். வேற ஒரு படத்துடைய வேலையில இருக்கும்போது கூட, வேற பாட்டு சம்பந்தப்பட்ட வேலையில இருக்கும்போது கூட தன்னுடைய சிந்தனையில இந்த பாட்டு வரிகளை அப்படியே ஞாபகம் வச்சு அதை அப்படியே எடுத்து கொடுக்கறதுன்னு இருக்குல்ல, உண்மையாவே கவி பேரரசு தான். மிகச்சிறப்பா இப்படி இவ்வளவு பேர் சேர்ந்து இந்த பாட்டை உருவாக்கினதுனாலதான் இப்போ வரையும் இந்த பாட்டு நம்ம எல்லாரும் பேசிட்டு இருக்கோம். அதற்கு பிறகு சம்சாரம் அது மின்சாரம் படத்துல இதே டியூன்ல சங்கர் கணேஷ் அவர்கள் ஒரு பாட்டு கொடுத்திருப்பார். இந்த ரைட்ஸை வாங்கி என்ன பண்ணிருப்பாங்கன்னா, இது அண்ணன் தம்பி ஏமாற்றம் அப்படின்னா அது ஒரு அண்ணனுடைய வழி, இந்த பாட்டு பேசுதுன்னா அது ஒரு தகப்பனுடைய வழியை பேசும். கண்மணிக்கு பதிலாக கண்ணம்மா அப்படின்னு சொல்லி மனோரமா அவர்களை வச்சு பாடியிருப்பாங்க. அதையும் வைரமுத்து அவர்கள் தான் எழுதியிருப்பாரு. அதை வந்து மலேசியா வாசுதேவன் அவர்கள் வந்து பாடியிருப்பார். அந்த பாடலை பற்றி நம்ம இன்னொரு காணொலியில் நிச்சயமா பேசுவோம். இந்த பாடல் குறித்த உங்களுடைய கருத்துக்களை நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. நம்மளுடைய இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க.
இது மாதிரி தொடர்ந்து பல்வேறு அரிய தகவல்கள் பாடல்கள் பற்றி அடுத்தடுத்த வீடியோக்களில் பேசுவோம். நன்றி.